ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்போவுமே வெள்ளிக்கிழமைனா பல்லாவரம் சந்தைக்கு போயிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். அதாவது மனுஷனை தவிர எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், அப்புறம் நம்ம வந்து இந்த செகண்ட்ஸில் வாங்குகிற பொருட்களும் இருக்கும். வண்டிக்கு தேவையான பாகங்கள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான அந்த மிஷினரி டூல்ஸ் அதெல்லாம் இருக்கும். கிச்சன் ஐட்டம், ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து எல்லா ஃப்ரைடேவும் பல்லாவரம் சந்தைக்கு போயிடுவோம். ஏன் அப்படின்னா, அது ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். நம்ம வாங்குகிற பொருட்கள் வந்து ரொம்ப ஒர்த்தாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா, நான் வந்து என்ன வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, கீரைகள் வாங்குவேன். கீரை வந்து அதாவது நம்ம வந்து ஒரு ஏர்லியராக போனோம்னா கண்டிப்பாக எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 7:30 8:00 மாதிரி போனோம் அப்படின்னா ரேட் அப்படியே பாதிக்கு பாதி இருக்கும். கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு ரூ. 25, 2 கட்டு ரூ. 50 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒர்த்து 100% ஒர்த்து. ஏன்னா அதில் ஒரு புல் கூட இருக்காது. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸும் ரொம்ப ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். நாங்கள் வந்து அடுத்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற எது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் எல்லாமே எல்லா வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸும் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பிளான்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாங்குகிறோமோ வாங்கலையோ அந்த பெட்ஸ் இருக்கிற செக்ஷன் போயிடுவோம். அந்த பெட்ஸ் இருக்க ஸ்ட்ரீட் போனீங்க அப்படின்னா அது இன்னும் அருமையாக இருக்கும். அதாவது பார்க்க முடியாத அளவுக்கு பார்க்க ஐயோ இதெல்லாமா இருக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக அதை ட்ரெயின் பண்ணி வேற வச்சுருப்பாங்க. வெளியே எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ கூட அது ஓடாது. அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ண மாதிரியே இருக்கும். ஹாம்ஸ்டர் இருக்கும், கேட்ஸ் இருக்கும். கேட்ஸு ஹைப்ரிட் கேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஹைப்ரிட் டாக்ஸ் இருக்கும். அடாப்ஷன் டாக்ஸ் இருக்கும். ஆட்டுக்குட்டி, பறவைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து இருக்கும். நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அது வாங்கும்போதே சொன்னாங்க 1 மந்த் கழித்து வந்து முட்டை வைக்கும்னா, அதே மாதிரி முட்டை வச்சுருக்கு. 4 முட்டை வச்சுருக்கு. அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோழி வாங்கினோம். கோழியை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடக்நாத் கோழி அது 2 வாங்கினோம். அடுத்து வந்து நாட்டுக்கோழி வாங்கினோம். அப்புறம் ஒருத்தர்கிட்ட வந்து பக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரேட் கேட்டிருந்தோம். பக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற இது மாதிரியே இல்லை, ரொம்ப வீக்காக இருந்தது. சரி பரவாயில்ல, நம்ம வாங்கி கண்டிப்பாக அதை வந்து ஒரு நார்மல் ஹெல்தி பக்காக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி பார்த்தப்பயே அந்த ஒரு பக்கே 8000 சொன்னாங்க அந்த குட்டியை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த குட்டி தான். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ரொம்ப ரேஷஸாக இருந்தது. கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரியும் இருந்தது. ஆனாலும் நாங்கள் ரேட் கம்மியாக கேட்டோம். ரேட் கம்மியாக தரல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல்லாக பிளான்ட்ஸு பார்த்தோம். அப்புறம் வந்து நாங்கள் இந்த வீக் வாங்கின பிளான்ட் பார்த்திங்கன்னா இருவாச்சி வாங்கினோம். இருவாச்சி ஏன்னா இப்போ வந்து மல்லி சீசன் இல்லையா, ஸோ இருவாச்சி வாங்கினோம். அப்புறம் வந்து வுட்டன் டேபிள், வுட்டன் ட்ராஸ் வாங்கினோம். ஏன்னா வுட்டன் ட்ரா வந்து நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் டேபிள் போட்டிருந்தோம். அது ரொம்ப வந்து இடத்த அடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டேபிளெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வுட்டன் ட்ரா வாங்கிட்டோம். ஏன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு வந்து இடம் வந்து வசதியாக இருக்கணுன்றதுனால நாங்கள் அப்படி வாங்கிட்டோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே நாங்கள் ரெகுலராக வந்து வாங்குகிற ஒரு விஷயம் வந்து வாட்டர்மெலன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெண்டர் கோக்னட். இது 2மே கூட ரொம்ப சீப்பாக இருக்கும். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் சேல் பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த ரசாயனம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நான் செக் பண்ணேன், அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த பெட்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்காகவே வந்து சந்தைக்கு போகலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது பண்ணுற சேட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுட்ருக்கிறது வந்து டாக் தான், ஹஸ்பண்டும் பசங்களும். பட் நான் வந்து வாங்கலை. ஏன் வாங்கலை அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து ஒரு டாக் வந்து வாங்கிட்டு வந்தோம். அது வந்து பாப்பாவை கீறிடுச்சு. அது பாப்பாவை கீறினதுனால ஒரு 5 இன்ஜெக்ஷன் கிட்ட நம்ம பாப்பாவுக்கு போட்டோம். அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாகை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ அவங்க செம்ம ஜம்முன்னு இருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே இருக்க ஒருத்தருக்கு தான் கொடுத்தோம். பட் அதுக்கு வந்து எங்களை ஞாபகம் இல்லை.
ஆனால் அது இப்போ சூப்பராக இருக்குது. இதுதான் எங்களோட மாடி தோட்டம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.